சகலவாத்தி வாசிக்கும் போது ஹலோ 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 தீர்த்தம் தெரிவிக்கிறாங்கன்னு ஓடி வரக்கூடாது. முன்னாடி அப்படி ஓடி வந்தீங்கன்னா உங்களோட செல்போன் அமைதியாக நின்னீங்கன்னா எல்லா பக்கமும் தீர்த்து போச்சு பா தம்பி. மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் புலவர் தெருவிலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்கரை விநாயக பெருமான் ஆலயம் சுமார் ஒரு 800 ஆண்டுகள் பழமையான ஆலயம். இந்த ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாத திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தில் கெட்டி முதலியார்கள் ஆதி காலத்திலே இந்த ஆலயங்கள்லாம் திருப்பணி செய்ததாக வரலாறுகள் சான்றுகள்லாம் உள்ளது. அதே சமயத்தில் அவர்களை தொடர்ந்து வழிமுறையாக அந்த பகுதியில் உள்ள பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆலய திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் செய்தார்கள். 4வது கும்பாபிஷேகமாக இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக யாக பூஜைகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்போடு மிக சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விநாயகப் பெருமானுக்கு சர்க்கரை ரொம்ப பிரியம். சர்க்கரை வைத்து வழிபாடு செய்தால் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த பகுதியில் அனைத்து பக்தர்களுக்கும் தெரிந்த விஷயம். அதனால சர்க்கரை விநாயகர் அப்படின்னு ஒரு பேர் இந்த விநாயகருக்கு. மிக சிறப்பான விநாயகர். அதனால பக்தர்கள் எல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமாக கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து அன்னதானத்தை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். எல்லா பக்தர்களும் நலமோடு வாழ வேண்டும் என்று சர்க்கரை விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். ஓகே.